Hi all. நீங்க ஒரு ஹோம் மேக்கரா இருக்கீங்க இல்ல ஈவினிங் மேல ஒர்க் பண்ற ப்ரொஃபஷனலா இருக்கீங்களா? ஆனா உங்க கரியரை ஐடி ஃபீல்ட் சேஞ்ச் பண்ணி லட்சங்களை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையோட இருக்கீங்களா? இதை பண்றதுக்கு நேரம் ஒரு பெரிய தடையா இருக்கு அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்காக என்ட்ரியில ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அதுவும் இப்போ மார்னிங் பேட்ச் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணி லைவ் கிளாஸஸ், லைவ் மென்டார்ஷிப், எக்ஸ்போர்ட் செஷன்ஸ் வித் 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டோட உங்க வீட்ல இருந்தே படிக்கலாம். அது உங்க ஃபிளெக்சிபிள் டைம்ல. ஸோ இன்னும் வெயிட் பண்ணாம ஜாயின் என்ட்ரி ஆப் நவ். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு என்ட்ரி எலிவேட் தமிழ் சேனல். உங்களோட கோடிங் ஸ்கில்ஸ் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸை நீங்க இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறீங்களா? கண்டிப்பா என்ட்ரி எலிவேட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. 2023ல ஒரு ஜாப் போகணும்னு ஆசைப்படுறீங்களா? கோடிங் கத்துக்கிட்டு இன்டர்வியூஸ் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இன்டர்வியூஸ்ல ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேசணும்னு ஆசைப்படுறீங்களா? ஸோ கண்டிப்பா என்ட்ரி எலிவேட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க. இந்த ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் பத்தி உங்களுக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாளைக்கு ஈவினிங் 5 PM நாங்க ஒரு லைவ் கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்க. ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் பத்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த வீக் ஃபுல்லாவே ஃபேஸ்புக்கோட லாகின் பேஜை எப்படி செய்யறதுங்கிறது தான் நம்ம கோடிங்ல கத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது பாத்தீங்கன்னா பார்ட் 3 வீடியோ, பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோ பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க லிங்க் மென்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு பார்ட் 3 வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. இந்த ஃபேஸ்புக் பேஜ் தான் நம்ம பாத்தீங்கன்னா இப்ப கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல இந்த லோகோ இமேஜ் வச்சாச்சு. ஸோ அதே மாதிரி இந்த சைடு இருக்கிற லெஃப்ட் போர்ஷன் எல்லாமே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த ஃபார்முக்கு நம்மளோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக இந்த ஃபார்மோட டிசைன் மட்டும் நம்ம இப்போதைக்கு லைட் கிரீன் கொடுத்துருக்கோம். ஃபைனல் பண்ணும்போது இதுக்கு நம்ம ஒயிட் கலர் மென்ஷன் பண்ணிக்கலாம். இதுல ஃபார்ம் எல்லாமே டிசைன் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஃபர்கட்டன் பாஸ்வேர்ட், அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய ஒரு பட்டன், இந்த பட்டன் எப்படி டிசைன் பண்றதுங்கிறத நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ index.html பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவிஷன் பிரிச்சிருக்கோம். அந்த டிவிஷனுக்குள்ள FB லோகோங்கிற கிளாஸ், ஃபார்ம் பாக்ஸ் கிளாஸ் எல்லாமே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா கிரியேட் பாஸ்வேர்ட்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு. இந்த பட்டன் அப்புறம் லிங்க், இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா நம்ம டிசைன் பண்ணணும். இப்போதைக்கு நம்ம style.cssல பேக்ரவுண்ட் கலர் பாத்தீங்கன்னா லைட் கிரீன் இருக்கு. இந்த லைட் கிரீன் இதுக்கப்புறம் நமக்கு தேவையில்லை. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா #FFF அப்படின்னு கொடுக்க போறேன். இது ஒயிட் கலருக்கானது. இப்போ நீங்க index.html ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாக்ஸ் ஒயிட் கலர்ல தெரியும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபார்ம் எல்லாமே நம்ம டிசைன் பண்ணிட்டோம். ஸோ ஒன்லி இந்த லாகின் பட்டன், அப்புறம் ஃபர்கட்டன் பாஸ்வேர்ட், அப்புறம் கிரியேட் நியூ அக்கௌண்ட், இந்த 3 லிங்க் மட்டும் தான் நம்ம டிசைன் பண்ண வேண்டியது இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணும்போது, எனக்கு ஃபோக்கஸ் பண்ணும்போது எனக்கு ப்ளூ கலர்ல இந்த மாதிரி ஐகான்ஸ் வருது. அதுக்கு என்ன ரீசன்னா, நம்ம style.cssல ஃபார்ம் பாக்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் லைன் வரணும் அப்படிங்கிறதுக்காக பாக்ஸ் ஷேடோ அப்படிங்கிற இந்த கோடிங் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். RGBல 221111 229 அப்படிங்கிற இந்த கோடிங் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால தான். ஸோ நான் இங்க நான் கிளிக் பண்ணும்போது இந்த ரெண்டு ஃபார்ம் பாக்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா இந்த கலர் அட்டாச் ஆகுது. அடுத்தது பாத்தீங்கன்னா லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு. இந்த லாகின் பட்டனை நம்ம டிசைன் பண்ண போறோம். ஸோ விஎஸ் கோட்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பட்டன், ஏன் அப்படின்னா ஃபார்ம்ல ஒரே ஒரு பட்டன் தான் இருக்கு. இந்த பட்டனுக்கு தனியா கிளாஸ் கொடுக்காம நம்ம டைரக்டா ஃபார்ம் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய பட்டன் அப்படிங்கறத மென்ஷன் பண்றதுக்காக இந்த இடத்துல ஃபார்ம் பாக்ஸ் ஸ்பேஸ் பட்டன் அப்படின்னு இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லாகின்க்கு கலர்ஸ் சேஞ்ச் பண்ணணும். ஸோ கலர்ஸ் சேஞ்ச் பண்றதுக்கு நான் பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ அப்படிங்கறத நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் வருது. இந்த ஃபேஸ்புக்கோட கலர் கோடிங் கிடைச்சிச்சுன்னா இந்த கலர் கோடிங்க நீங்க மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா அதே கலர்ல நமக்கு கிடைக்கும். அந்த கலர் கோடிங் என்ன அப்படின்னா #166FE5. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இதே கலர் கிடைச்சிருச்சு. ஸோ அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய அந்த பார்டர் பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல மென்ஷன் ஆயிருக்கும். இது டிஃபால்ட்டா எல்லா பட்டன்ஸ்லயுமே வரக்கூடியது. அதனால பட்டனோட பார்டரை நம்ம நன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா பார்டர் நன் அப்படிங்கிற இந்த கமாண்ட் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பட்டன் பாத்தீங்கன்னா ஹைட் அண்ட் வித் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். வித் நான் ஒரு 100% கொடுத்துக்கிறேன். ஸோ 100% கொடுக்கும்போது இந்த டிவிஷன் என்ன இருக்கோ அந்த டிவிஷன் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நமக்கு லாகின் அப்படிங்கிற பட்டன் ஸ்பேஸ் எடுத்துக்கிச்சு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா
மார்ஜின் பாட்டம்ல நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். அதே மாதிரி இந்த பட்டனுக்கு பக்கத்துல போறப்ப நமக்கு வந்து கர்சர் சிம்பர் வரணும். ஸோ இந்த மாதிரி கோடிங்ஸ் எல்லாமே நம்ம வந்து அட்டாச் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ ரிமைனிங் கோடிங்ஸ் எல்லாம் இதுதான். ஸோ வித் பாருங்க, நான் அதே மாதிரி 100% வச்சிருக்கேன். மார்ஜின் பாட்டம் வந்து 15 பிக்சல். இது எதுக்காகனா இந்த பட்டனுக்கு கீழே எனக்கு ஒரு 15 பிக்சல் ஸ்பேஸ் வேணும். ஏன்னா ஃபர்கட்டன் பாஸ்வேர்டுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் எனக்கு வேணும். கலர் வந்து பாத்தீங்கன்னா FFF கொடுத்திருக்கேன். இந்த கலர் அப்படிங்கிற கோடிங் வந்து பாத்தீங்கன்னா உள்ள மென்ஷன் பண்ணிருக்க லெட்டரோட கலர், அதை வந்து நம்ம கலர் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிருக்கோம். ஃபாண்ட் சைஸ் வந்து 20 பிக்சல் வச்சிருக்கோம். ஃபாண்ட் வெயிட் வந்து 600 கொடுத்திருக்கோம். பார்டர் ரேடியஸ் வந்து 5 பிக்சல். அதனாலதான் இந்த கார்னர்ஸ் எல்லாமே 5 பிக்சல் இருக்கு. இதே மாதிரி நம்ம ஃபார்முக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரேடியஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அதுதான் இந்த பார்டர் ரேடியஸ் வந்து 5 பிக்சல். பார்டர் இருக்கக்கூடாது, அதனால வந்து பார்டர் நன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். பேடிங் அசம்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் கர்சர் பாயிண்டர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால பக்கத்துல போறப்ப நமக்கு ஹேண்ட் சிம்பிள் வரும். நெக்ஸ்ட் கலர் வந்து பாத்தீங்கன்னா 166FE5ங்கிற இந்த கலர் கோடிங் வந்து நான் இதுல அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஃபார்ம் பாக்ஸோட பட்டன் ஃபுல்லாவே டிசைன் பண்ணி முடிச்சிட்டோம். பட்டனுக்கு நம்ம ஹோவர் எஃபெக்ட் வந்து கொடுக்க போறோம். ஹோவர் அப்படிங்கிறது என்னன்னா, மவுஸ் ஓவர் பண்ணும்போது சில கலர் சேஞ்சஸ் வந்து எனக்கு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லிங்க் கிட்ட பக்கத்துல போறப்ப மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்டர்லைன் தெரியும், கலர்ல சின்ன சேஞ்சஸ் தெரியும். ஸோ இதே மாதிரி இந்த ஃபார்ம் பட்டன் இருக்கு பாத்தீங்களா? ஸோ இந்த கிளாஸ் நேமை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு இதுக்கு நம்ம ஹோவர் எஃபெக்ட் வந்து நம்ம கொடுக்க போறோம். ஸோ கோலன் வச்சுட்டு ஹோவர் அப்படிங்கிற இந்த எஃபெக்டை வந்து மென்ஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ பேக்ரவுண்ட் கலருக்கு வந்து பாத்தீங்கன்னா 166FE5ங்கிற இந்த கலருக்கு பதிலா வேற ஒரு கலர் வந்து நம்ம மென்ஷன் பண்ண போறோம். ஹேஷ்டேக் 181722 அப்படிங்கிற இந்த கலர் கோடிங் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கிறோம். F2. ஸோ ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா லைட் ப்ளூ கலர், இதுல கொஞ்சம் வந்து திக்னஸ் வந்து தெரியும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கலர் கொஞ்சம் லைட்டா இருக்கும், இங்க வைக்கும்போது கொஞ்சம் திக்னஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ இப்போ நீங்க இதை வந்து நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா இப்ப இந்த லாகின் பக்கத்துல போறப்ப மட்டும் இந்த கலர் கோடிங் வந்து சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து இந்த ஃபேஸ்புக் என்ன கலரோ அதுல இருக்கும். ஸோ பக்கத்துல போறப்ப மட்டும் நமக்கு சில கலர் சேஞ்சஸ் வந்து தெரியும். ஸோ இந்த எஃபெக்டோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹோவர் எஃபெக்ட். ஸோ மறுபடி பாருங்க, index.html ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸுக்கான டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் FB லோகோக்கான டிசைன்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபார்ம் பாக்ஸ் அப்படிங்கிற கிளாஸ்ல தனித்தனியா நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிளாஸஸ் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார்ம் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய 2 பட்டன்ஸ், அதாவது இன்புட் டைப்புக்கு வந்து தனியா நம்ம டிசைன் பண்ணியிருந்தோம் style.cssல. ஃபார்ம் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய இன்புட் பாக்ஸ், அதாவது டெக்ஸ்ட் அண்ட் பாஸ்வேர்டு, இந்த இடத்துல வந்து நான் ஒரு கமெண்ட் வேணா அட்டாச் பண்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸுக்காகவும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டுக்காகவும் மென்ஷன் பண்றது. அதே மாதிரி அந்த இன்புட்டை பக்கத்துல போறப்ப ஃபோக்கஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு கலர் மாறணும் அப்படிங்கிறதுக்காக இங்க ஒரு கோடிங் கொடுத்தோம். இதுக்கப்புறம் ஃபார்ம் பாக்ஸ்ல அடுத்த கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா பட்டன் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன நேம் கொடுத்தோம் அப்படின்னா ஃபார்ம் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய பட்டன் அப்படிங்கிறதுக்கு மென்ஷன் பண்ணோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்கட்டன் பாஸ்வேர்டுன்னு இருக்கு. ஸோ இந்த ஃபர்கட்டன் பாஸ்வேர்டுக்கு என்ன நேம் கொடுக்கலாம் அப்படின்னா ஃபார்ம் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய ஏ பட்டன், அந்த மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்த நேம் வந்து எப்படி கொடுக்க போறோம் அப்படின்னா சேம் டாட் வச்சுட்டு ஃபார்ம் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய ஏ அப்படிங்கிற இந்த கோடிங் வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான கோடிங் வந்து பாத்தீங்கன்னா ஸோ எகெயின் கலர் வந்து நம்ம 166FE5 தான் யூஸ் பண்ண போறோம். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன கலர் நீங்க மென்ஷன் பண்றீங்களோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்கட்டன் பாஸ்வேர்டுக்கும் வரப்போகுது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து 14 பிக்சல் மென்ஷன் பண்ணியிருக்கோம். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் வந்து நம்ம நன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். டிஃபால்ட்டாவே ஏ டேக் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்டர்லைன் வந்து வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் டெக்ஸ்ட் டெக்கரேஷனை நான் வந்து கமாண்ட் லைன்ல போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லைன் வந்து தெரியும். இந்த கிரியேட் நியூ அக்கௌண்ட் அப்படிங்கிறதும் ஒரு லிங்க் தான். ஸோ இந்த 2 லிங்க்லயுமே பாத்தீங்கன்னா அண்டர்லைன் வந்து தானாவே அட்டாச் ஆயிக்கும். சில டேக்ஸுக்கு டிஃபால்ட்டா கலர்ஸ்
அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்போ நீங்க வந்து ஒரு பட்டன் கிரியேட் பண்ணீங்க. பட்டன் கிரியேட் பண்ண அடுத்த நிமிஷமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்டர் வந்து பிளாக் கலர் தான் இருக்கும். அது டிஃபால்ட். அதை நம்ம போன டாஸ்க்ல வந்து நம்ம என்ன பண்ணோம்னா பார்டரை வந்து நன் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா ஏ டேக். இந்த ஏ டேகுக்கு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஆட்டோமேட்டிக்கா அண்டர்லைன் வந்து கிரியேட் ஆயிருக்கும். அதை எடுக்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் அப்படிங்கிற இந்த ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்றோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மார்ஜின் டாப்ல இருந்து எனக்கு ஒரு 5 பிக்சல் தள்ளி இருக்கணும். அதாவது இந்த லாகின் பட்டனுக்கும் ஃபர்கட் பாஸ்வேர்டு இருக்கு பாத்தீங்களா, இது ரெண்டுக்கும் இடையில இருக்க இந்த கேப் தான் வந்து பாத்தீங்கன்னா மார்ஜின் டாப் 5 பிக்சல், மார்ஜின் பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா 20 பிக்சல்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்பேசஸ் வந்து அலோகேட் பண்ணிருக்கோம். டிஸ்பிளே வந்து பிளாக். டிஸ்பிளே பிளாக் அப்படின்னாலே நீங்க வந்து அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். ஸோ ஒன் ஆஃப்டர் அனதர். ஸோ இந்த மாதிரி ஆக்சிஸ்ல வந்து நமக்கு வந்து மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ இங்க பட்டனுக்கு அப்புறம் ஃபர்கட்டன் பாஸ்வேர்டுக்கு அப்புறம் ஒரு ஹெச்ஆர் கோடு இருக்கு. இந்த ஹெச்ஆர் கோடுக்கு அப்புறம் கிரியேட் நியூ அக்கௌண்ட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 1 by 1 வந்து நமக்கு வந்து மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ ஃபார்ம் பாக்ஸ் முடிச்சாச்சு. ஸோ இதே மாதிரி ஒரு ஹெச்ஆர் டேக் இருக்கு. இந்த ஹெச்ஆர் டேகும் எதுக்குள்ள இருக்குன்னா ஃபார்ம் பாக்ஸ்க்குள்ள தான் இருக்கு. அப்ப அதுக்கு எப்படி நேம் கொடுக்கலாம் அப்படின்னா ஃபார்ம் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய ஹெச்ஆர் டேக் அந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இது நமக்கு வந்து திக்னஸ் எவ்வளவு இருக்கணும், ஸோ என்ன கலர்ல வந்து மென்ஷன் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த கோடிங்ல நம்ம வந்து டிரைவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா நான் பார்டர் மட்டும் தான் மென்ஷன் பண்ணணும். பார்டர் வந்து பாத்தீங்கன்னா 1 பிக்சல் சாலிடு எனக்கு ஒரு ஒயிட் கலர்ல இருக்கணும். ஒயிட் கலர் கூட இல்ல, இது வந்து DAE1 அப்படிங்கிற இந்த கலர் கோடிங் வந்து இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. மார்ஜின் பாட்டம்ல 15 பிக்சல். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் அலோகேட் பண்றதுக்காக நம்ம மென்ஷன் பண்றது. வேணும்னா இந்த இடத்துல இந்த கலரை நான் எடுத்துட்டு நான் கிரீன் கொடுக்குறேன். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் கலர்ல இங்க எஃபெக்ட் வந்து தெரியும். ஸோ இதுக்காக தான் அந்த முன்னாடி இருந்த கலர் வந்து நம்ம மென்ஷன் பண்ணது. ஓகே.